Welcome everybody. Let's dive into bullish and bearish elite scenario on Bitcoin. Bitcoin பற்றி நாங்கள் still small update தான் செய்ய போகிறோம். Higher time frames நாங்கள் கண்ணால் கதைக்கல, ஸோ அதை பற்றி நாங்கள் முதல் கதைப்போம். உங்களுக்கு தெரியும் என்றால் நாங்கள் ஹைஸ்லேருந்து நாங்கள் சொல்லினாங்க இந்த ஹைஸில் நான் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் போவேன்ண்டு நான் பப்ளிக்லியாக நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் நான் இந்த யூடியூப்பில் அண்ட் ஈவன் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்தேன் நான் அண்ட் ஈவன் இந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்தேன் நான் ஃபார் ஷார்ட் பொசிஷன் பார்க்குறதுக்கு இந்த ட்ரேட் தான் நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் ரேஞ்ச் பண்ணியோன்று கேட்க நான் உங்களுக்கு இந்த ஏரியா தந்தேன் நான் இப்படி ஒரு ஷார்ட் பொசிஷன் போகலாம்ண்டு ஸ்டாப் வந்து இங்கே இருந்தது மினிமம் டார்கெட் வந்து இந்த லோ எடுக்கணுமெண்டு ஏனென்றால் ஆஃப்டர் நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு டபிள்யூ செய்யக்க ஒரு எக்ஸ் வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து இந்த லோவை அட்லீஸ்ட் ஒன் மோர் டைம் வந்து எடுக்கணும் அதான் நீங்கள் உங்களோட மினிமம் டார்கெட்னு பார்க்குறது பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேட் உங்களுக்கு இது விருப்பம் என்றால் இப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் செஞ்சுருக்கலாம் ஸோ இது நாங்கள் கால் பண்ணியது இதில் வந்து நோ சேஞ்சஸ் நாங்கள் ஸ்டில் ஃபார் டான்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் இந்த சினாரியோ இப்போ இதுலேருந்து இப்போ நாங்கள் ஒரு லோ செஞ்சுட்டு ஒரு பேர் மார்க்கெட் பாட்டம் செஞ்சுட்டு இப்போ இந்த ஃபாப்ஸாக திரும்ப இந்த ஹாய்ஸ் எடுக்கிறது வந்து லோ ப்ராபபிலிட்டி ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு பேர் மார்க்கெட்லாம் இருந்துகிட்டு இதில் வந்து ஸ்டில் நோ சேஞ்சஸ் இது வந்து நான் நினைக்கல நாங்கள் இதில் இந்த ஃபாப்ஸாக போகிறோம் பட் ஸ்டில் நாங்கள் ஒரு இன்வாலிடேஷன் வச்சுருக்கிறோம் இந்த எக்ஸ் ஒய்ஃபை நாங்கள் எடுத்த நாங்கள் என்றால் வேணும் நாங்கள் சொல்லலாம் இது வந்து மேபி ஒரு WXY இதில் முடிச்சுட்டு இதில் வந்து ஒரு ABC முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து திரும்ப ஆல் டைம் ஹாய்ஸ் பார்க்கணுமெண்டு பட் இப்போ நீங்கள் பயஸை பார்த்துனீங்க என்றால் ப்ராபபிலிட்டிஸ் வந்து ஸ்டில் ஆல் டைம் ஹைஸ் பார்க்கணும் அதான் ஹையஸ்ட் அண்ட் ப்ராபபிலிட்டி பட் அது இன்றைக்கு நடக்காது இது வந்து ஈவன் இந்த பேர் மார்க்கெட் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அது நான் நினச்சோன்னு இருக்கிறேன் பேர் மார்க்கெட் வந்து இன்னும் லாங்கராக கண்டினியூ பண்ணும் ஓவர் இன்னும் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் தி இயர் மட்டும் 2026 மட்டும் இது ரேஞ்ச் பண்ணலாம் இதில் ரேஞ்ச் பின் ஸ்டில் ஒரு ட்ராப் நான் எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன் அதன் இப்போதைக்கு நான் எலிட் வேவ் பேஸ்ட் ஆன் எலியட் வேவ் வந்து நான் இதான் பார்த்துட்டு இருக்கிறேன் இதில் வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு ஏ வேவ் முடிச்சிருக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு லாங் சைட் வைஸ் ஸ்ட்ரக்சர் செய்யலாம் இது வந்து சம்மருக்கு மட்டும் எல்லாம் சைட் வைஸ் செஞ்சுட்டு பின் ஸ்டில் ஒரு சி வேவ் ஃபார் த ஆன்சர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு போரிங்கான மார்க்கெட்டாக இருக்கலாம் மெனி பீப்புள் வந்து இது போரிங்காட்டு தான் சொல்லுவாங்க பட் ட்ரேடருக்கு இது நல்லமென்ட்டு சொல்லலாம் பட் இதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் ஸோ நான் ஸ்டில் ஃபார் டான் சைட் தான் பார்த்துட்டுருக்கேன் இதில் இப்போ நாங்கள் ஃபார் அப் சைட் போனேன்றாலும் நாங்கள் ஃபார் டான் சைட் தான் பார்த்துட்டுருக்கோம் அதான் இப்போதைக்கு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இப்போ நாங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஃபார் அவர் சார்ட் உங்களுக்கு தெரியுமென்னா நாங்கள் வந்து ஒரு பவுன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து நாங்கள் இப்போ மெனி டைம்ஸ் சொல்லியிருந்தோம் நாங்கள் இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து ஸ்டில் நான் வெளியில் எடுக்கலாம் இப்படி ஒரு சினாரியோ எதிர்பார்த்துட்டுருக்குறேன் எல்லாம் 1 2 3 4 5 முடிச்சுட்டு எல்லாம் A B C சேரும் அதான் WXY முடிச்சுட்டு இது வந்து ஒரு பேர் மார்க்கெட் நாங்கள் வந்து இப்போ சூனோ லேட்டாக இந்த ஹாய் செஞ்சுட்டு இப்போ ஒரு ட்ராப் எதிர்பார்த்துட்டு இந்த ஏரியாவில் நான் லாங் பொசிஷன் போவேன் இப்போ இதுலேருந்து நாங்கள் ஃபாப் சைட் எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு ஷார்ட்டான பேர் மார்க்கெட்னு சொல்லலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாக போய் இப்போ மேபி சம்மர் டைமில் லோ செஞ்சுட்டு இப்போ ஒரு புல் மார்க்கெட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் பட் இது லோ ப்ராபபிலிட்டி பட் நாங்கள் மைண்டில் வச்சுருக்கிறோம் இப்படி ஒரு சினாரி இருக்கலாம் இல்லாட்டிக்கு ஈவன் வந்து ஒரு சினாரி இருக்குது இதில் எல்லாம் வந்து 1 2 இதெல்லாம் ஒரு 3 இதில் முடிச்சுட்டு ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சர் இதில் முடியாமல் இதில் முடிச்சுட்டு இதில் எல்லாம் இப்போ ஒரு 4th செஞ்சுட்டு பெயின் ஒரு 5th சேரும் பட் இது வந்து எங்களுக்கு இன்வாலிடேஷன் வந்து கிளியர்லியாக வந்து இந்த ஹாய் இதை நாங்கள் டச் பண்ணினாங்கள் என்றால் வந்து இப்போ இங்கே இருக்கின்றால் 0.618 ஃபிபனாச்சி இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் அப்படியே வந்து இன்வாலிட் இது வந்து ஒரு 1 2 3 4 5 ஏனென்றால் நாங்கள் ஸ்டில் ஒரு 4 5 என்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் as long as வந்து இந்த 0.618 நாங்கள் வந்து டச் பண்ணாட்டி ஸோ அதுவும் நாங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் இப்படி ஒரு சினாரியோ இப்போ இந்த மெட்ட சினாரியோ வந்து இது வெரி லாங்கான பேர் மார்க்கெட்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஒரு 1 2 3 4 5 முடிச்சிட்டோம் இதில் இப்போ நாங்கள் வந்து ஒரு A இதில் முடிச்சுட்டு இதெல்லாம் இப்போ ஒரு B இப்போ ஒரு C ஸோ இதான் இப்போ ஒரு சிக்கு மேலே போகுது இப்போ இதெல்லாம் ஒரு W இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ நாங்கள் W இங்கே மேலே சேரோம் என்றால் இப்போ நான் வந்து டைம் ஃபிப் செய்ய போகிறேன் ஸோ கம்பேர் பண்ண போகிறேன் டைம் சாரி நான் இப்போ இந்த பிள்ளையான இதை எடுத்துட்டேன் பட் இந்த டைம் ஃபிப் எடுத்து நாங்கள் என்றால் இப்போ சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் இப்போ தொடக்கத்தில் நாங்கள் மார்ச்
மார்ச்ல வந்து இப்ப நாங்கள் இந்த இந்த சி முடிக்க போறோம். W. பின் உங்களுக்கு தெரியுது. நாங்க பேருந்து இங்க வந்து நாங்கள் அ வெரி லாங்கா நாங்கள் சைட்வைஸா போகலாம். ஒரு ஒரு எக்ஸ் வேவ். அதண்ட இதெல்லாம் ஒரு W, பேருந்து ஒரு வெரி லாங் எக்ஸ், 2 ஃபிப் டைம் மட்டும் இது வந்து இப்ப திரும்ப அ 2 மந்த்ஸா எடுக்கலாம் வேணுமென்றால் எக்ஸ் ஒய்ஃப். ஈவன் எக்ஸ் ஒய்ஃப் வந்து ஈவன் 3 ஃபிப் டைமுக்கும் போகலாம். இது வந்து மிட் மே மட்டும் வேணுமென்றால் இதில இப்போ ரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு எக்ஸ் ஒய்ஃப்ல ஸோ பேருந்து ஒரு W, X, Y செஞ்சுட்டு ஸோ இதில் பேர் ஒரு A, B, C பேருந்து எல்லாம் ஒரு A, B, C. ஸோ அதென்றால் இது வந்து வெரி வெரி லாங்கான யா ஒரு சைட்வே ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். இப்படி ஒரு சினாரியோஸ் எல்லாம் நடக்கலாம்ட்டு. ஸோ இதுலேருந்து நீங்கள் இப்போ கணக்க மூவ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபார் ட்ரேடர்ஸ் நல்ல டெரிட்டோரியம்னு சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் என்றால் இந்த ஏரியாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நான் நினைக்கிறது நல்லமெண்டு. நான் ஸ்டில் ஃபார் லோவர்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஏனென்றால் உங்களுக்கு இதில் எழுதிய மாதிரி இந்த ஏரியாவில் தான் நான் லாங் பொசிஷன் நான் பார்த்துருக்கேன். ஃபார் நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டுக்கு. பட் இது வந்து லாங்காக எடுக்கலாம். சொல்லிய மாதிரி இப்போ நாங்கள் ஒரு W தான் முடிச்சிருக்கிறோம். இதில் இப்போ ஒரு எக்ஸ் முடிச்சுட்டு இப்போ இது வந்து எல்லாம் ஒரு A வேவ். இது வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ணோன்னே இது வந்து இப்போ வெரி லாங்காக எடுக்கலாம். சொல்லிய மாதிரி மிட் மே மட்டும் இதில் வேணுமென்றால் நாங்கள் இன்னும் ரேஞ்ச் பண்ணலாம் எக்ஸ் வேவ்ல. இப்போ என்ன ஸ்டில் ஒரு Y எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது வந்து சம்மர் டைம் மட்டும் போகலாம். பேருந்து சம்மர் டைமில் பேருந்து ஆட்டம் மட்டும் பேருந்து யா வின்டர் டைமில் வந்து நாங்கள் திரும்ப ஒன் மோர் ட்ராப் எதிர்பார்க்கலாம் ஒரு சி வேஃபுக்கு. இந்த ஏரியா தான் நான் லாங் பொசிஷன் போவேன். திரும்ப நெக்ஸ்ட் புல் மார்க்கெட்டுக்கு திரும்ப நான் லாங் பொசிஷன் ஹோல்டிங் செய்வேன். அதென்றால் பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஏரியா தான் செய்வேன். இதில் செய்கிறது நான் நினைக்கல நல்ல ப்ராபபிலிட்டிஸ் என்று. ஸ்டில் நீங்கள் ஆல்வேஸ் அந்த ஒரு இன்வெல்டேஷன் வச்சுருக்கணும். அதன் இந்த X55 இது வந்து 97.9K. இதை நாங்கள் யா எடுத்து நாங்கள் என்றால் அப்படியே வந்து ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆல் டைம் ஹைஸை திரும்ப பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏனென்றால் இது இப்போதைக்கு ஸ்டில் கரெக்டிவாக இருக்குது. எனக்கு ஸ்டில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதே தெரியுது ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆஃப்டர் எவ்ரி 3 வேவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து திரும்ப இந்த லோஸை திரும்ப எடுக்கணும். அதுக்கான தான் நான் நினைக்கிறேன் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது. இது வந்து ஃப்ரம் 52Kலேருந்து டு 23K மட்டும் நாங்கள் வேணுமென்றால் வரலாம். இதில் தான் நான் பெண் திரும்ப பிக் பொசிஷன் பாய் பண்ணுவேன். பிட்காயின் திரும்ப வந்து புல் மார்க்கெட்டுக்கு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து ப்ரைஸஸ் ஓவர் 200K ஈவன் 300K மட்டும் பார்க்கலாம். மேபி 300K அது இப்போதைக்கு சொல்லலாது. பட் அப்படியெல்லாம் வந்து எனக்கு டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ யா லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் இப்போ திரும்ப கேரியா வந்து நாங்கள் என்றால் அதான் சொல்லிய மாதிரி நாங்கள் ஃபார் பவுன்ஸ் அப் பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள். அதான் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் இதிலே சொல்லி நாங்கள் ஒரு பவுன்ஸ் இதில் ஹேப்பன் பண்ணலாம்ட்டு. சாரி இதில் எங்கேயோ பட் அதான் உங்களுக்கு பேருந்து 3 இயர் ஸ்ட்ரக்சர் இதுலேயும் கிடைச்சது. ஸோ அது பேருந்து இன்னும் லாங்கராக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எல்லாம் W, X, X அப்படி எல்லாம் இருக்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ W, X, Y. ஸோ அதென்றால் ABC, கொரெக்ஷன் ஏபிசி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபாப் சைடிலேருந்து போகிறோம். இது எல்லாம் இப்போ ஒரு டபிள்யூவாக முடிக்கலாம். ஸோ அதான் நான் இப்போதைக்கு நினச்சோன்ருக்கிறேன். பட் உங்களுக்கு தெரியுமாண்டா நானும் இது வந்து பப்ளிக்காக கால் பண்ணேன்னா இதில் நான் வந்து லாங் பொசிஷன் ஸ்கேல் பண்ணுவேன்ட்டு. ஏனென்றால் நான் ஒரு பவுன்ஸ் அப் நான் வந்து எதிர்பார்த்தோன்னு இருக்கிறேன். ஸோ என்ற இதில் ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர் நான் இதிலே கொஞ்சம் ஸ்மால் பொசிஷன் செஞ்சேன் நான். பட் இது வந்து ஜஸ்ட் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் ட்ரேடிங் ஸ்டாப்ட் அவுட். பட் யா இதில் உங்களுக்கு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. என்ற இது வந்து ஒரு 3 வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ கிளியர்லியாக இது வந்து 3 வேவ் ஸ்ட்ரக்சர். ஆஃப்டர் 3 வேவ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து திரும்ப ஃபாப் சைட் தான் பார்க்குறீங்க. அண்ட் யா இதான் இப்போதைக்கு நான் நினச்சோண்டிருக்கிறேன் நடக்குமெண்டு. ஸோ இதுலேருந்து இப்போ ஃபாப் சைட் போகலாம். ஸோ நோட் பண்ணுங்க காய்ஸ். இது இன்னும் ஸ்டில் வந்து இன்னும் பேரிஷாக இருக்கலாம். இந்த சினாரியோவில் நான் வேற ஒரு சினாரியோ வச்சுக்கிறேன். W இப்போ ஒரு எக்ஸ் ஒய்ஃப் இதில் முடிச்சுக்கிறோம். எல்லாம் W, X, Y எல்லாம் W, X அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஒரு 3 ஒரு ஃப்ளட் ஸ்ட்ரக்சரில் ஒரு சி வேவ் அப் இப்படி என்ன செய்யலாம் ப்ரைஸ் செக்ஷன் பேந்து இதுலேருந்து பேண்ட் ஒரு ட்ராப் இன்னும் ஒன் மோர் டைம் எதிர்பார்க்கலாம். எல்லாம் வந்து இதில் ஃபோர்த் வேவ் முடிச்சுட்டு ஹையர் டிகிரியில் பின் ஒரு ஃபிஃப்த் வேவ் பேண்ட் இந்த பவுன்ஸ் அப் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ யா இதான் நோட் பண்ணுங்க. நாங்கள் இதுலேருந்து பெண்ணும் ஸ்டில் அப்சைட் போயிடாது. இந்த ஹாய் எடுத்து நாங்களா அப்படியே வந்து ப்ராபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு ஃபோர்த் வேவ் இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு A வேவ் முடிச்சிட்டோம்ண்டு. ஸோ
ஸோ யா இதான் இந்த அப்டேட் அபவுட் பிட்காயின். நான் ஹோப் பண்றேன் நீங்க வந்து இந்த ட்ரேடுக்குள்ள போனீங்கன்ட்டு. அப்படி இருந்தேனென்றால் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஹேப்பியா இருக்கும். நீங்க எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்கன்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். சி யா. பாய்.